இருக்கக்கூடிய எல்லா வல்லமைகளையும் இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தினாலே சிதறுண்டு போகும்படியாக கர்த்தர் எழுந்தருளுவீராக. நீங்க எங்களை தாங்கி நடத்துங்கப்பா. நீங்க எங்களை ஏந்தி நடத்துங்கப்பா. நீங்க எங்களை சுமந்துக்குங்கப்பா. நீங்களே எங்களை பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. இனி நாங்கள் எல்லா காரியத்திலும் நீங்க எழுந்தரணும். கர்த்தர் எழுந்தா உங்களுக்கு விரோதமா நிக்கிற எல்லா சத்துருடைய வல்லமை என்ன பண்ணும்? அழிக்கப்படுமா படாதா? தாவீது என்ன பண்றான்? நான் சும்மா வரல, யாருடைய நாமத்தில் வரேன்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லி சத்துருடைய வல்லமை என்ன பண்ணா முடிச்சு போட்டான். கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு விரோதமா நிக்கிற சத்துருக்கள் உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? முறியடிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆட்டோக்கு ஜனம் வந்து குயித்து ஏற முடியாது. கர்த்தர் ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா. எதன் பேர் ஆமென் இருக்குது ஆல்ரெடி. இன்னும் கர்த்தர் என்ன பண்ணுவோம்? எழுந்திருங்க ஆண்டவரே, நீங்க எழுந்திருங்க ஆண்டவரே, நீங்க எழுந்து எங்க சபையில உள்ளவங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பவும் ஆண்டோடைய வல்லமை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. சில நேரங்களில் ஆசமா சொல்லுவாங்க, நீங்க உட்காரவும் முடியல, தேவ பிரசன்னம். அப்போ நாட்களில் சொல்லுவாங்க, சிங்கம் ஒன்று அப்படியே ஸ்டேஜில் கர்ச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படியே சிங்கம் இடம் முழுக்க இருக்குது. இப்போவும் ஃபீல் பண்ணாதீங்க. எத்தனையோ ஒரு ஏமாந்துருக்கிற மீன் மேலே யாரும் வந்துட்டாங்க கூடாது. காமெடி சத்தம் ஏறி உடனே சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. எது சத்தம் கேட்குது மேலே ஓடி வந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, நான் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, இது மேலே யாரும் இல்லை. நகர சத்தம் கேட்டு என்ன பண்ணுவோம்? யாருது அப்படி கதவு சாத்தி இருக்கோம். கீழே யாருமே இருக்க மாட்டோம். நாங்கள் எழுந்து மேலே வந்து ஒருத்தர் இருக்கணும். தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுக்க நினைக்கிறேன். இந்த வாரம் நடக்க போகும். இந்த வாரம் சபைக்குள்ள அது நடக்க போகும். நான் சொல்றேன், வரவங்க வராதுன்னு அதை பத்தி கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் உள்ள வராங்களோ அவங்களுக்குள்ள கத்தர் என்ன பண்றது? இன்னைக்கு அப்படி தீவிரிச்சு எழும்ப போகிறார். சபைக்குள்ள இருந்து கத்தர் எழும்ப போகிறார். சபைக்குள்ள இருந்து கத்தர் எழும்பிட்டான்னு வச்சுக்கோ, இந்த பகுதி முழுக்க கத்தருடைய விடுதலை. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஷபா ரபா லபா ரபா சொல்லுங்க. எழுந்தருளும் ஆண்டவரே. ஜோமனை எழுந்தருளும் ஆண்டவரே. சபையில எழுந்தருளும் ஆண்டவரே. சபையில உடைய வல்லமை எழுந்தருளட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, சபையில உடைய வல்லமை எழுந்தருளட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, சபையில நீங்க எழுந்தருளும் ஆண்டவரே. ஆராதனை நேரத்துல, பிரசங்க நேரத்துல, பாடல் நேரத்துல, ஜெப நேரத்துல, ஜனங்க உற்சாகமா கொடுக்கிற நேரத்துல உடைய வல்லமை எழுந்தருளட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே எழுந்தருளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எழுந்தருளட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு என்னுடைய சபையில் அது நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த வாரங்களில் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் அது நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகும்படி உங்கள் மேல் எழுந்தருளுவார் என்ற வார்த்தையை நித்திய கல்யாணி நம்ம குடும்பத்தில் கர்த்தர் எழுந்தருளும்படியாக எல்லா ஜோமன ஷாகா தாடா 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 லாபா காபா லாபா ராபா லாபா 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 ரீபா எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா நெருக்கடிகளை முறியடித்து போடும்படியாக கர்த்தர் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பார்வதி குடும்பத்தில் எழுந்தருளும் ஆண்டவரே. தேவி குடும்பத்தில் எழுந்தருளும்.
சுமத்தி குடும்பத்துல எழுந்தருளும் ஆண்டவரே. எல்லாரும் கத்த அடுத்ததா கர்த்தர் எழுந்தருள வேண்டிய இடம் நம்முடைய ஏரியாவில் கர்த்தர் எழுந்தருள். ஆமென். ஏறக்குறைய 9 தெருக்கள் இருக்குது. ஆமென். ஹalleluya. எத்தனை தெரு இருக்குது? ஹalleluya. பாருங்க, ரெண்டு பேரா அப்படி கை கொத்துக்கு பாருங்க. 1 2 3 பேரா கை கொத்துக்கு பார்க்கலாம். 9 பேர் வருதா பாருங்க. 9 தெருவுக்கு வருதா பாருங்க. சுதர்ஷன் 2ஆம் தெரு, நீங்க ஒரு 3 பேர். 3ஆம் தெரு நீங்க 3 பேர். 4ஆம் தெரு 5, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 7, இங்கே விழுந்து அந்த கட்டினை அங்கே விட்டு நீங்க எடுத்துருப்பீங்க. உட்காந்து போனது ஏசு நாள் மேலே அன்பு நீ வர எல்லாருக்கும் நம்ம போய் கூட்டம் கூட இருந்துடும். ஆனால் முழுமையாக வரத்துக்கு மனசு இல்லை. ஏதோ ஒரு பொல்லாத ஆவின முடியுது, அங்கே போவாது. அலையில போனால் உன்னை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ என்ன பண்ணுது தூண்டிக்கினே இருக்குது. ஆமாம், 2ஆம் தெருவில் அது மாதிரி தான். எது 2ஆம் தெரு? எது? 4ஆம் தெரு, 5 3 தெரு 5 6 வந்து அந்த சைடு ராஜ்குமார் அவங்க சேர்ந்து 7 எங்க அவங்க ஸ்ட்ரீட், 8 எங்க மெயின் ஸ்ட்ரீட், 9 எங்க ஒயிட் ஸ்லைட். உங்களை தான் உங்களை சோத்திரம். நீங்க 3 பேர் ஜெபம் பண்ற ஜெபம் ஒரு கிரியை செய்ய போய் எனக்கு வந்து வசனம் தான். ஏசாயா 30:18 கீழ்ப்பகுதி, மனம் இருக்கும்படி மனம் இருக்கும்படி அவர் எழுந்தார். இப்ப நீங்க அவர் என்ன பண்ண போறீங்க? போங்க, அனுப்ப போங்க. ராக்கெட் மாதிரி அனுப்ப போங்க. என்ன அனுப்ப போறோம்? போய் உள்ள 1ஆம் தெருவில் ஒரு வேலையை பண்ணணும்.